Hi student, லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஃபங்க்ஷனை பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான். ஆக்சுவலி இது வந்து 10th ஸ்டாண்டர்டோட உள்ளது. இங்கிலீஷ் மீடியம்னா பேஜ் நம்பர் 85, தமிழ் மீடியம்னா 89. ஓகேவா? இப்போ அதில் பார்த்தோன்னே ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டோட சவுண்டு வரும், லப்டப்னு சவுண்டு வரும். இந்த சவுண்டு ஏன் வருதுன்னா ஹார்ட் வால்வு சுற்றி அது விரிஞ்சு அடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய சவுண்டு தான் லப்டப். அதுக்கு பேர் லப்டப்னு வரும். அது 72 டைம்ஸ் பர் மினிட்டுக்கு வரும். அது நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான். இது எக்ஸசைஸோ நடந்துட்டு இருந்தீங்கன்னா அதோட ஹார்ட் ரேட் கூடும். சரியா? இப்போ பிளட் வெசல்ஸ் பார்ப்போம். பிளட் வெசல்ஸ்னால் ஆர்டரிஸ், வெயின், கேபிலரிஸ், பிளாஸ்மா, இதெல்லாம் பிளட் வெசல்ஸ். இந்த ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு பாடி ஃபுல்லாக இந்த ஆர்டரிஸ் தான் கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்டரிஸ். வெயின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், உடம்புல உள்ள ஆக்சிஜன் இல்லாத அந்த பிளட்டை ஃபுல்லாக நேராக எங்கே கொண்டு போகும்? ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். அந்த வெயின்ஸில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க ஐஎம் போடுங்க, ஐவி போடுங்க. ஐவினா இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் போடுவாங்களே, ஐவின்னா இன்ட்ரா வெயினில் கையில் நரம்பில் போடுவாங்களே, அது பேர் இன்ட்ரா வெயின் சொல்லுவாங்க. அந்த வெயின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் இங்கே உடம்புலேருந்து ஹார்ட்டுக்கு போகும். அப்புறம் கேபிலரிஸ், இது வந்து ஸ்மால் பிளட் வெசல்ஸ், ஸ்மால் சின்ன நரம்புன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக என்ன இருக்கும்? அரவுண்ட் த டிஷ்யூ, சதையில் இருக்கும், நம்மளோட மசில்ஸில் இருக்கும். சரியா? அப்புறம் பிளட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. அதை ஏன் திசுன்னு சொல்கிறேன்னா, திசுன்னா மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, திரவ டிஷ்யூ. இது உடம்பு பூரா எல்லா பக்கம் போயிட்டு வரதுனால அதுக்கு பேர் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்புறம் பிளாஸ்மா வந்து கம்போஸ்ட் ஆஃப், அது வாட்டரால் உருவானது. வாட்டர் மாதிரி தான் இருக்கும், அது பிளட்டோடு இருக்கும். இது என்ன வேலைன்னா, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இந்த பிளட். இதில் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்கும். இதில் பிளாஸ்மாவில் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்னா என்னென்னா, குளோபுலின்னா இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அப்புறம் பைஃப்ரோஜன்னா பிளட் கிளாட்டிங் ஆகுறது, பிளட் கிளாட் ஆகும். அடுத்து வெளியே வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிளட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம டெத்து தான். அப்புறம் வந்து அல்பமின்னா வாட்டர் பேலன்ஸ் பண்ணும், நம்ம பாடியில் பிளட்டில் உள்ள வாட்டரை பேலன்ஸ் பண்ணும், குறையாமல் கூடாமல் பார்த்துக்கணும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் செல்லில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்ஸ். ஆர்பிசின்னா ரெட் பிளட் கார்பசல், அதுக்கு பேர் எர்த்ரோசைட். இதுக்கு என்னென்னா, நம்ம பாடியில் சாப்பிட்ற சாப்பாடை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி அந்த குளுக்கோஸ் ப்ளஸ் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனையும் நேராக என்ன பண்ணும், பிளட்டில் கொண்டு போய் அனுப்பும். இது என்னென்னா டபிள்யூபிசி, செல்லுக்கு கொண்டு போய் இந்த ஆக்சிஜனையும் ஃபுட்டையும் கொண்டு போகும் குளுக்கோஸ். அது இந்த குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட், சாப்பாடு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மாலக்டோஸ் இப்படி கன்வெர்ட் ஆகி போகும். அப்புறம் டபிள்யூபிசினா ஒயிட் பிளட் கார்பசல், இதுக்கு பேர் லியூக்கோசைட். சரியா? இதோட முக்கியமான வேலையே பிளட்டை, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, வெளியிருந்து வர கிருமியோட ஃபைட் பண்ணுவோம். நம்ம காயம் பட்டா சலை மாதிரி ஆகுது இல்லையா, அந்த சலை வந்து யாருன்னா நம்ம டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் கார்பசல், வெள்ளை அணுக்களும் வெளியே உள்ள கிருமி ஃபைட் பண்ணி செத்த செல்லு தான் சலமாக வெளியே வரும். அதனால தான் டாக்டர் வந்து தைரியமாக நம்ம தான் சீச்சிப்போம், ஆனால் டாக்டர் கையை வச்சு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்புறம் பிளட் பிளேட்லெஸ், அதுக்கு பேர் த்ரோம்போசைட். இதுவும் இருக்குன்னா பிளட் கிளாட் ஆகாமல் பார்க்கும், பிளட் லாஸ் ஆகாமல் பார்க்கும். பிளட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிளேட்லெட்ஸ். பிளட் கிளாட்ஸ்னால் நம்ம அரைச்சின்னா பிளட் வெளியே போய்கிட்டே இருக்கும், அதை உரைய வைக்கும். அந்த உரைய வைக்கிற வேலை தான் பிளட் பிளேட்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த 2 வாட்டி படிங்க. 3வது வாட்டி நீங்கள் புக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், படிக்கிற பசங்களுக்கு அனுப்புங்க, பேரண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, அவங்க பார்த்து அவங்க பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பேர் அதே அக்பர், நீட்டு தான். ஸோ இது 10th மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு நீட்டை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா 8th, 9th, 10th, 11th, 12th இந்த சிபிஎஸ்சி புக் எடுத்துக்கோங்க. புக்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 2 மந்த்ஸுக்கு 8th ஸ்டாண்டர்டில் 3 சப்ஜெக்டையும் படிங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் நேராக போய் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இன்னும் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டோட எஜுகேஷனோட எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு கொண்டு வருவேன். தேங்க்யூ, பாய்.